நீங்கெல்லாம் என்ன அதட்டாதீங்க, நீங்கெல்லாம் என்ன அதட்டாதீங்க. நான் கூப்பிட்டேன்னா என் தேவன் எனக்கு செவி சாய்ப்பான். எப்படி பார்த்தீங்களா அவன் சொல்ற விஷயம்? அப்ப அவன் கூப்பிட்டா அவனுடைய ஜெபம் தேவனுடைய செவியில தொட்டு அவன் பக்கமா இழுக்கக்கூடியதான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டான். பாருங்க, அந்த சத்தம் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிட்டு தேவ சமூகத்தில் அதை எட்டினது. உடனே தேவன் திரும்பி வந்தார். அவனுக்கு உள்ள ஒரு பிரச்சனையை அவர் சால்வ் பண்றார். பாருங்க, மகனே உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்வை அடைய விரும்புகிற ஆண்டவரே. உடனே சொல்றாரு, நீ என்னை கூப்பிட்டுட்டல, நீ என்னை நோக்கி கூப்பிட்டல, என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என்னை அழைச்சல, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்னை நம்புறல, நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவேன் நீ நம்புறல, நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கூப்பிட்டேன்னா நான் செவி தருவேன் நீ நம்பிட்டல, அதனால உனக்கு என்னப்பா வேணும் கேள்வி. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே நான் பார்வை இல்லாத இருக்கிறேன்னு. அவ்வளவுதானப்பா, நீ என்ன நம்பிட்டல, நான் உனக்கு பார்வை தரேன், நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா தேவன் உங்க பக்கமாய் திரும்புவார். அந்த நம்பிக்கையோடு நீங்க கடந்து செல்லுங்க. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஜெபத்துல எவ்வளோ காரியம் இருக்கிறது. ஜெபம்னா என்ன? இனிமே ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே ஜெபம் தான். பாருங்க, ஜெபமே பரலோகத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோள்னு பார்த்தோம். திறவுகோலை வச்சு நீங்க அவமானப்பட